ஹலோ ஆல். இந்த வீடியோ லாஸ்ட் வீக் ஃப்ரைடே பௌர்ணமி அன்னைக்கு எடுத்த வீடியோ. மே 1 இன்னைக்கு வந்து எனக்கு ஆஃபீஸ் லீவு. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தான் வந்து பிளான் பண்ணி வந்து கிளம்பணும். ஏன்னா இன்றைக்கி லீவு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேர்ஸ்டே அன்றைக்கி தான் வந்து தெரிஞ்சது. பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வச்சுட்டு அன்றைக்கி நைட் தங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆல்ரெடி ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸ் இருந்தது. குலதெய்வம் கோயிலுக்கும் வந்து பொங்கல் வைக்க முடியாமையே இருந்தது. அதனால் இந்த முறை கொஞ்சம் ட்ரை பண்ணி வாங்க, போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. எங்களோட குலதெய்வம் வந்து படவேடு ரேணுகாம்பாள், அம்மாவோட குலதெய்வமும் வந்து அதுதான். ஸோ அதனால் போயிட்டு வந்துடலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி, லீவ் விடவும் திடீர்னு வந்து பிளான் பண்ணி வந்து கிளம்பிட்டோம். இங்கே ஊர்லேருந்து நான், ஹஸ்பண்ட், மாமியார் 3 பேரும் கிளம்பி வந்து போயிருந்தோம். அங்கே ஊர்லேருந்து பசங்களை கூட்டிகிட்டு அம்மாவும் அப்பாவும் டேரெக்டாக கோயிலுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. வீட்டிலேருந்து பூந்தமல்லி வந்து அங்கேருந்து ஆரணி பஸ் பிடிச்சி வந்து இறங்கியாச்சு. படவேடு போனால் வந்து மதியம் லஞ்ச் வந்து கிடைக்குமான்னு தெரியல, நல்லா இருக்குமான்னு தெரியல. அதனால் ஆரணிலேயே வந்து ஹஸ்பண்ட் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தார். எங்களுக்கு வந்து வெரைட்டி ரைஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டார். அதுக்குள்ளே எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லவும் டீ குடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு பப்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது பஸ் ஸ்டாப்பில் ஒரு கடைக்கு போயிட்டு டீயும் ஆளுக்கு ஒரு பப்ஸும் சாப்பிட்டு வந்து கிளம்பியாச்சு. அங்கே புது பஸ் ஸ்டாப்பில் ஒரு பஸ் ஏறி மறுபடியும் படவேடு வந்து வரணும். ஒரு 2:30 போல் ஆகிடுச்சு நாங்கள் வந்து படவேடு வர்றதுக்கு. கோயிலுக்கு வந்ததுமே வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பானை வாங்கிட்டு டைரெக்டாக வந்து பொங்கல் வைக்கிற இடத்துக்கு வந்து போயாச்சு. ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், ஹஸ்பண்ட், மாமியார் 3 பேருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டோம். பிரிஞ்சி சாதமும் தக்காளி சாதமும் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். பட் ஆனால் சாப்பிடவே முடியல. வெயிலுக்கு வந்து சுத்தமாக வந்து சாப்பாடு வந்து சாப்பிட முடியல. முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க வந்து போயாச்சு. அம்மா அப்பா வந்து பசங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மழை வர மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக பொங்கல் வச்சுட்டா சாமி கும்பிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டுமே வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நானே தனியாக ஃபஸ்ட் டைம் வந்து பொங்கல் வச்சேன். எப்போவுமே அம்மா வந்து ஹெல்ப்புக்கு இருப்பாங்க. நான் ஓரளவுக்கு பொங்கல் வச்சு முடிக்கிறதுக்கும் அம்மா அப்பா வர்றதுக்கும் கரெக்டாக இருந்தது பசங்களை கூட்டிகிட்டு. மெயினாக கோவிலுக்கு போனது வந்து குட்டி பாப்பாவுக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு தான். குட்டி பாப்பாவுக்கு அதுக்காகவே வந்து முடி வெட்டாமல் வச்சுருந்தேன். கோவிலுக்கு போய் மொட்டை அடிக்கணும் அப்படின்றதுனால இதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் முடி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே வந்து மொட்டை அடித்தாச்சு இன்றைக்கி. எப்போவுமே வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துடுவோம். மேக்ஸிமம் வந்து வருஷம் முதல்லே போயிட்டு கோவிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வந்துடுவோம். ஜான்வரி மந்த்தே பொங்கல் டைமில் தான் வந்து எப்போவுமே போவோம். இந்த வருஷம் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் வந்து போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். என்னவோ தெரியல, அது தள்ளி போயிட்டே இருந்தது. ஃபைனலாக வந்து கோவிலுக்கு வந்து பொங்கல் வச்சதில் எனக்கு ரொம்பவே அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கோயில் உள்ளே வந்து எடுத்து வச்ச பொங்கல் எல்லாமே வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உள்ளே போயிட்டு வந்து சாமியும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தோம். கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. பௌர்ணமி அதுக்கப்புறம் ஃப்ரைடே அப்படின்றதுனால கோவில் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. இருந்தாலும் சாமியை நல்லா பார்த்துட்டு கோவில் எல்லாமே சுற்றிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். அன்றைக்கி நைட் வந்து கோவிலே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணி போயிருந்தோம். எப்போவுமே இது வரைக்கும் தங்கினதில்லை நானும் ஹஸ்பண்டு பசங்க எல்லாருமே. சரி, ஃபஸ்ட் டைம் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருந்தோம். கோவில் உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வரோம். ஈவினிங் ஒரு 5:30, 6 போல் ஆகிடுச்சு. கோவில் பக்கத்துலேயே வந்து ஒரு டீ கடையில் எல்லாேருக்கும் டீ வாங்கிட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜி, போண்டா, சுண்டல் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து வாங்கி எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அது சாப்பிட்டதே வந்து எல்லாருக்குமே வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு. நைட் டின்னர் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நைட் கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்துட்டு காலையில் விடியற்காலை போல் வந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸுக்கு வந்து ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் யாருமே வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஹஸ்பண்ட் வந்து போய் பார்த்துட்டு வரலாம், டிஃபன் ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தார். நானும் குட்டி பாப்பாவும் வந்து கூட போயிருந்தோம். பட் எங்கேயுமே டிஃபன் கிடைக்கல, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நைட் டைமில் கோவிலுக்கு வெளியில் படுத்துட்டு இந்த பௌர்ணமி நிலாவை பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. மார்னிங் 4:30க்கு வந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 4 o'clockலாமே எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பஸ்லேயே வந்து ஏறியாச்சு ஆரணிக்கு.
போகிற வழியிலே வந்து மாமியார் வந்து அங்கேருந்து அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. பசங்களுக்கு லீவ் அப்படின்றதுனால அவங்களும் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காங்க. ஹஸ்பண்டும் வந்து ஆரணியிலேருந்து அப்படியே சென்னைக்கு வந்து பஸ் ஏறிட்டாங்க. நான் வந்து பசங்க கூட போயிட்டு ஒரு நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கூட வந்து அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டேன். சாட்டர்டே வந்து எனக்கு ஆஃபீஸ் லீவ் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் சாட்டர்டே ஃபுல்லாக பசங்க கூட இருந்துட்டு சண்டே ஆஃப்டர்நூன் போல் சாப்பிட்டுட்டு ரிட்டன் சென்னைக்கு கிளம்பியாச்சு. சண்டே நைட் வந்து ரிட்டன் சென்னைக்கும் வந்து வந்துட்டேன். பசங்களை விட்டுட்டு வரது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் கோவிலுக்கு போயிட்டு எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி நைட் வந்து கோவில்லையும் தங்கிட்டு வந்தது அப்படின்றது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.